அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக ஐயா சையது முகமது ஷெரீப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வரவேற்புரையில் ஒரு சிறிய ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான ஒரு செய்தியும் அறிவிப்பார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகிறது. அதனால் அதையும் வரவேற்புரையும் சேர்த்து அதையும் அறிவிப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நடத்தும் மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய பாரதி வாழ்த்து பாடிய திருமதி சாந்தி அண்ட் திருமதி சாந்தி அப்படின்னு அழைப்புதலில் போட்டிருக்காங்க. இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு போடுவாங்கள்ல, அது மாதிரி நான் கூட சாந்தி பிரபு, கவிஞர் சாந்தி அப்படி அந்த மாதிரி போட்டால் என்னன்னு சொல்லி கேட்டேன். இல்லை அது இதில் தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டார் தலைவர். சரி ரைட்டு, ஓகே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு தான். நான் படித்தோன்னு 2 சாந்தி இருக்குதான், எந்த சாந்தின்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு கேட்டேன். அது உள்ளே படித்து பார்க்கணும் அப்படின்ட்டிங்க. ரைட்டு தான். அந்த பாரதியாரை பற்றிய பாடல்கள் பாடிய சாந்தி இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. அவர்களை இந்த விழாவிற்காக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து தேசிய கவிஞர் பாரதி என்ற தலைப்பில் நம்முடைய கலை இலக்கிய பேரவையினுடைய முன்னோடி திரு ஜி ஆல்பர்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதியின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் அருட்தந்தை சாத்தி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி நினைவுகள் என்ற தலைப்பில் திருமதி சாந்தி பிரபு அவர்கள் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர்கள். கனரா வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த எழுத்தாளரும் கூட. அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்து கவிதை படையல் கையலை உயர்வு செய் என்ற தலைப்பில் மரியாதைக்குரிய புலவர் முத்துசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நெடுஞ்சாலை கவிஞர் வந்துவிட்டார். இந்த பாரதியை போற்றுவோம் என்ற தலைப்பில் கவிஞர் தா செல்வராஜ் அவர்கள் அவர் இந்த நெடுஞ்சாலை கவிஞர் நெடுஞ்சாலையில் போகும்போது யாரெல்லாம் கண்ணில் பட்டாரோ அவ்வளோ பரிமத்தி கவிதை எழுதிடுவார். அவருக்கு கவிதை எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் டைம் வேணும், 2 நிமிஷம் டைம் வேணும்லாம் கிடையாது. அதுக்கு அவர் அந்த ஊற்றுப்பெருக்கு மாதிரி அவர் வாட்டில் பேசாமல் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதும் உள்ளத்தனையது உயர்வுன மாதிரி அவருக்கு இந்த கவி உள்ளம் இருக்கிறதுனால அவர் ஆளை பார்த்த ஆள்லாம் எழுதிடுவார். இந்த புத்தக திருவிழாவில் ஒரு 12 பேருக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் கவி. அப்படிப்பட்ட கவிஞர் நெடுஞ்சாலை கவிஞர் திரு செல்வராஜ் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்து கவிஞர் ஆர் சாந்தி ஆண்மை தவறேல் என்ற அந்த தலைப்பில் கவிஞர் சாந்தி அவர்கள் கவிதை படையல். அவர்களும் ஒரு சிறந்த எழுத்தாளர். அரண்மனை தோட்டம் இன்னும் போன்ற சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய இலக்கிய பேரவையினுடைய பரிச்சயமான நபர். அவரை வருக என வரவேற்கிறேன். அடுத்து கவிஞர் முருகன் அவர்கள் பாரதி விரும்பிய விடுதலை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து பாரதியின் அக்னி குஞ்சு என்ற தலைப்பில் கவிஞர் உலகம்மாள் அவர்கள் கவிதை படைகள் கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த விழா சிறப்படைவதற்காக சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அனைவரையுமே வருக என வரவேற்கிறேன். எங்கள் ஹெல்த் சூப்பர்வைசர், அதாவது பிளாக் ஹெல்த் சூப்பர்வைசர், வட்டார சுகாதார அலுவலர் என்ற முறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு பிடி நாராயணன் அவர்கள் முதல் முறையாக இங்கே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வர வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டு அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்து இந்த விழாவிற்கு மிகவும் பரிச்சயமான சிறப்பு செய்யக்கூடிய
சிறப்பு பேச்சாளர், சிறப்பு கவிஞர், சிறப்பு எழுத்தாளர் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கே வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருமே இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய நிகழ்வுகளை தவறாமல் கலந்து அதன் மூலம் நாமும் சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ளவும் இந்த கலை இலக்கிய பேரவையை தொடர்ந்து நடத்தி ஒரு சிறப்பானதொரு கலை இலக்கிய பேரவையாக சிறப்படைய வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கலை இலக்கிய பேரவையை தொடர்ந்து நடத்துவதற்குண்டான எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த கலை இலக்கிய பேரவை நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆடியோ அண்ட் வீடியோ இரண்டையுமே உலகெங்கும் பறைசாற்றக்கூடிய திரு மரியாதைக்குரிய அண்ணன் ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இந்த கலை இலக்கிய பேரவைக்கு உண்டான தூண்களாக வழங்கக்கூடிய செல்வின் அவர்கள், சக்திவேல் அவர்கள், லாரன்ஸ் அவர்கள் ஆக அனைவருமே விடுபட்ட போன இந்த பத்மநாபன் அவரெல்லாம் அந்த பாராமல் ஒப்பிக்கக்கூடியவர்னு சொல்லி ஏற்கனவே பேர் வாங்கினவர். அதனால் அவரையும் வருகிறவன் வரவேற்கிறேன். ஆக வந்திருக்கக்கூடிய அனைவரையுமே உளம் கனிந்த மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். வரவேற்புரையில் ஒரு விஷயம் சொல்லுவாருன்னு சொல்லிட்டார். அவர் விஷயம் ஒன்றும் இல்லை. நம்ம நூலக வார விழான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். நம்ம மாவட்ட மைய நூலகத்தில் 18ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நூலக வார விழா நடந்தது. அதில் நம்ம தொடுவானம் கலை இலக்கிய பேரவையும் அந்த மாவட்ட நூலக மையமும் சேர்ந்து 57வது நூலக வார விழாவை சிறப்பாக அன்று நடத்தினோம். 18/11 அன்று கொஞ்சம் நேரம் போதாமையால் அந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழும் நினைவு பரிசும் கொடுப்பதற்கு உண்டான நேரம் போதாமையால் அது அன்று கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. அந்த நினைவு பரிசையும் அந்த சான்றிதழையும் இன்று இந்த விழாவில் கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதை அவர் தலைவர் நெல்லை தேவன் அவர்கள் மூலமாக இதை வழங்குகிறேன். அந்த நூலக வார விழாவிலே வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய ஆல்பர்ட் அவர்களுக்கு இந்த சான்றிதழையும் அவர்கள் இன்று பாரதியாரை பற்றி பேசுவதால் அவர்களுக்கு பொருத்தமான பாரதியார் வாழ்கிறார் என்ற இந்த தலைப்புள்ள புத்தகத்தையும் மரியாதைக்குரிய தலைவர் நெல்லை வேந்தன் அவர்கள் வழங்குவார்கள். கவிஞர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களுக்கு இந்த சான்றிதழையும் இந்த நினைவு பரிசையும் இல்லை தேவன் அவர்கள் வழங்குவார்கள். சார் நீங்கள் என்ன பார்க்க சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து அங்கே அந்த நூலக விழாவில் கவிதை படைத்த திருமதி ஆர் சாந்தி அவர்களுக்கு நாவல் பாய்மர பறவை என்ற அந்த நாவல் சான்றிதழும் இந்த நினைவு பரிசும் கொடுக்கும். அந்த நூலக வார விழாவில் பள்ளி பிள்ளைகள் அதிகமாக பங்கெடுப்பார்கள். நம்ம அந்த கலை இலக்கிய பேரவையெல்லாம் அது அதிகமாக பங்கெடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த தடவை அந்த கலை இலக்கிய பேரவை நம்ம தொடுவானம் கலை இலக்கிய பேரவையை நூலக வார விழாவோடு சேர்ந்து மாவட்ட மைய நூலகத்தோடு நாமும் இணைந்து அவர்களையும் பிரபலப்படுத்தி நாமும் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு மரியாதைக்குரிய தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர் நெல்லை தேவன் அவர்கள் அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுத்து
அங்கே அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். மாவட்ட நூலக மையமும் அதை நன்றாக சிறப்பாக நடத்தி கொடுத்தது. அப்படிப்பட்ட நமது நெல்லை தேவன் அவர்களுக்கு இந்த சான்றிதழையும் இந்த நினைவு பரிசையும் ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். ஆரம்பிட்டீங்க எனக்குள்ளது இது எனக்குள்ள நினைவு பரிசும் சான்றிதழும். அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நூலகத்துக்கும் எங்களுடைய சுற்றுவாரத்துக்கும் உறவு பாலமான இருந்து அந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்கு சிறப்பாக பாடுபட்ட ஐயா சரி உங்களுக்கும் இந்த சான்றிதழும் புத்தகமும் ஆற்றக்கூடிய லாரன்ஸ் அவர்களையும் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவேற்புரையினுடைய மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வது, ஒவ்வொரு மாதமும் தவறாத அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டாரா நம்முடைய தொடுவானம் கலை இலக்கிய பேரவையை வளப்படுத்த வேண்டும். அது வளர்ச்சி அடைவதற்குண்டான எல்லா நம்மளுடைய ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, கடைசியாக அது திரு மாரிமுத்து அவர் தான் நெல்லை தேவன் அவர்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். அவர் இல்லைன்னா அவர் எந்திக்கவே முடியும், அவர் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவரை நல்லா பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரும் அந்த நூலகத்துக்கு இவர் ஏற்கனவே நூலகத்தில் வாசகர் வட்டத்துலலாம் பணியாற்றினவர் அவர். அதனால் அந்த நூலகத்துக்கு நான் பாலமாக இருந்ததை விட இவர் ஏற்கனவே ஒருத்தர் பாலமாக தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கும் அந்த நினைவு பரிசையும் சான்றிதழையும் நானே வழங்குகிறேன். வரவேற்புரை இவ்வளோ பொறுமையாக இருந்து கேட்டமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வு தொடரலாம். வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற ஐயா சையது முகமது ஷெரீப் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.